இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வயலின் வேலியில் சிக்கிய புள்ளிமான், தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். கோட்டக்குப்பம் மீனவர்கள் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்பட வேண்டும், அரசுக்கு அதிமுகவின் காளியம்மாள் கோரிக்கை. புதுச்சேரி கல்மண்டபம் அருகே உள்ள வயல்வெளி வேலியில் சிக்கிய புள்ளிமானை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். புதுவை கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த வேலவன் என்பவரின் வீட்டு தோட்ட வேலியில் புள்ளிமான் ஒன்று சிக்கி காயமடைந்த நிலையில் தவித்தது. இதைக் கண்ட ஆனந்த வேலவன் உடனடியாக மடுக்கரை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அவர்கள் வேலியில் சிக்கி தவித்த புள்ளிமானை பாதுகாப்பாக மீட்டனர். காயமடைந்திருந்த மானுக்கு புதுவை கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் புள்ளிமான் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து வனத்துறையினர் அந்த மானை பாதுகாப்பாக காட்டுப்பகுதியில் விடுவித்தனர். புதுச்சேரி பிஜேபியில் பிரச்சார குழு தலைவராக பதவி வகித்து வந்த பிரபல நடிகர் பாண்டி ரவி பிஜேபி அடிப்படை உறுப்பினர் மற்றும் தனது பொறுப்பில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாண்டி ரவி 1987ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் தான் பயணம் செய்து வந்துள்ளதாகவும், ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் பாஜக அடிப்படை உறுப்பினர் மற்றும் பிரச்சார குழு தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியே இல்லாத நிலையில் 1987ஆம் ஆண்டு தனது தந்தை சிவராமன் தான் முதல் தேசிய செயற்குழு உறுப்பினராக இருந்தார். அவர் காலத்தில் இருந்தே பிஜேபியில் பயணம் செய்து வந்ததாக குறிப்பிட்ட அவர், கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக பிரச்சார குழு தலைவராக இருந்திருக்கிறேன். சில நிர்பந்தத்தின் காரணமாக தனது பதவியிலிருந்து விலகினாலும் தனது அரசியல் பயணம் தொடரும் என்று குறிப்பிட்டார். உள்ளூர் குளம் தீர்த்தம் ஆகாது என்று சொல்வார்கள். அதுபோன்று தன்னுடைய தகுதியையும் தனித்திறமையையும் வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் பிஜேபியிலிருந்து வெளியேறுவதாக தெரிவித்த அவர், தன்னுடைய தகுதியையும் திறமையும் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் உள்ள 10 கோடி பேரில் 7 கோடி பேருக்கும், புதுச்சேரியில் உள்ள 10 லட்சம் பேருக்கு 7 லட்சம் பேருக்கும் தன்னை அடையாளம் தெரியும் என்று தெரிவித்த அவர், அப்படிப்பட்ட தன்னை பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையே என்ற வருத்தம் தனக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனக்கு கொடுத்த பிரச்சார குழு தலைவர் பதவி தேர்தல் நேரத்தில் இரவு பகல் பாராமல் காலை முதல் இரவு வரை அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டு கடுமையாக உழைத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்ட அவர், அண்ணாமலை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவரை பாஜக முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இன்று அவர் கட்சியை விட்டு வெளியே சென்றால் ஏதும் பாதிப்பில்லை என்று கூறுகிறார்கள். இது தவறான ஒன்று என்றும், 2 மாநிலங்களில் ஆளுநராக இருந்த தமிழிசை அண்ணாமலையை வெளியே சென்றதால் எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறுகிறார். இது தவறான விஷயம் என்று குறிப்பிட்டார். டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று அதிமுக திமுக என்ற 2 அரசாங்கமும் வாங்கியுள்ளது. ஆனால் ஊழல் இல்லாத ஒரு மாற்றுக் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் விருப்பம். கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஒரு நிர்வாகிகளை உருவாக்குவது என்பது சாதாரண விவகாரம் அல்ல. கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை என்றும் அவர் குறிப்பிட்டார். தன்னோட தகுதிக்கும் திறமைக்கும் எங்கு அங்கீகாரம் கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் தன்னுடைய அரசியல் பயணம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்து பத்திரிகை சொந்தங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள், தாமரை சொந்தங்கள், புதிய மக்கள், பத்திரிகை நிருபர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1987 பாரதிய ஜனதா கட்சியில என்னுடைய பயணம் என்னுடைய தந்தையை அடிநோக்கி சென்றுட்டு இருக்கு. இன்னைக்கு சில தவிர்க்க முடியாத காரணத்தால பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை உறுப்பினரில் இருந்தும் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மாநில பிரச்சார பிரிவு அமைப்பாளர் என்ற பொறுப்பில் இருந்தும் என்னை முழுமையா நான் விடுவிச்சுக்கிறேன். புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில் நடைபெறும் மயான பிரச்சினை காரணமாக மீனவர்கள் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் காளியம்மாள் கலந்து கொண்டு மீனவ பிரச்சினை குறித்து சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில் நடைபெறும் மயான பிரச்சினை காரணமாக மீனவர்கள் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் காளியம்மாள் கலந்து கொண்டு மீனவ பிரச்சினை குறித்து சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பெரிய கோட்டக்குப்பம் ஆதிதிராவிடர் பகுதியை சேர்ந்தவர்களுக்கும் நடுக்குப்பம் மீனவர்களுக்கும் இடையே இடுகாடு பிரச்சினை இருந்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆதிதிராவிடர் பகுதியை சேர்ந்த ஒருவர் இறந்துவிட்ட நிலையில் அவரது சடலத்தை அடக்க
செய்ய முயன்ற பொழுது மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆதிதிராவிடர் மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஆதிதிராவிடர் மக்கள் ஈசிஆர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போலீஸ் உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பிணத்தை புதைத்தனர். இந்த நிலையில் கடந்த திங்களன்று இரு தரப்பினருடன் வானூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் ஏற்பட்ட உடன்பாட்டின்படி இடுகாடு பகுதியில் இருந்த படகுகளை அகற்றி இடுகாடு இடத்தை அளவீடு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று வருவாய்த்துறையினர் படகுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அதற்கு நடுக்குப்பம் மீனவ பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து கழுத்தில் தூக்கு கயிறுடன் போராட்டம் நடத்தினர். மேலும் படகுகளை அகற்ற வந்த கிரேன் மீது படுத்து எதிர்ப்பு தெரிவித்தனர். அதில் போலீசாருக்கும் மீனவ பெண்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் போலீசார் தங்களை தாக்கியதாக மீனவ பெண்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் கோட்டக்குப்பத்துக்கு வருகை தந்த காளியம்மாள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி ஆகியோர் நடுக்குப்பம் மீனவ பெண்களை சந்தித்து பேசினர். மேலும் போலீசார் தாக்கியதாக கூறப்பட்ட பெண்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அவர் நடுக்குப்பம் மீனவர்கள் மத்தியில் பேசுகையில், சாமானியமான நான் இரு பிரிவினரையும் சந்திக்க வேண்டும் என நான் யோசிக்கிறேன். ஒரு அமைச்சர், குறிப்பாக சமூக நீதித்துறை அமைச்சர் என்பவர் எல்லா மக்களையும் பார்க்க வேண்டும், தன் சமூக மக்களை மட்டும் பார்க்கக்கூடாது என்று பேசினார். இது உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு மக்களுமே ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் தான். இந்த இடப்பிரச்சனை பாத்தீங்கன்னா மிக முக்கிய காரணம் கடல் அரிப்பு ஒரு பெரிய காரணம். அவங்க பயன்படுத்துற இடமா இருக்கட்டும், இல்லை இவங்க பயன்படுத்துற இடமா இருக்கட்டும், ரெண்டுமே கடற்கரை பகுதியா இருக்கு. நீங்க ஐயா சொன்ன மாதிரி மற்ற கிராமங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. ஏன்னா அவங்க இப்ப மற்ற சமூக மக்களா இருக்கட்டும், இல்லை கடற்கரை ஒட்டி வாழாத மக்களா இருக்கட்டும், அவங்களுடைய இடுகாடு சுடுகாடுலாம் வேறொரு பக்கம் தூரமா இருக்கும். இது ரொம்ப கடற்கரையை ஒட்டி இருக்கு. இன்னொன்னு, கடல் உள்வாங்கி வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய கடற்கரை மணல் உயிருள்ள மணல்னு சொல்லுவாங்க. 6 மாத காலம் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி நகரும், 4 மாத காலம் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி நகரும். இந்த மணல் நகர்வை கல்லு கொட்டுறதன் மூலமா நம்ம தடுத்து நிறுத்தியாச்சு. அதனால கடல் அரிப்பு, அந்த மணல் மூவிங் இல்லாததுனால கடல் அரிப்பு உள்நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இப்போ உள்நோக்கி வர வர இப்ப அவங்களுமே இப்ப நட்டிருக்க கல்லு பாத்தீங்க அப்படின்னா அங்க கடற்கரையில இருந்து ஹைடைட் ஜோனே வர. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் சுடுகாடு பாதையில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் சேந்தநத்தம் சுடுகாடு சாலையை கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பணியை ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த பணியின் மூலம் அப்பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வந்த கழிவுநீர் தேக்கம் மற்றும் சுகாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், பாபு மற்றும் அனைத்து அணி தலைவர்கள், பொறுப்பாளர்கள் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் பொறுப்பாளர்களை நியமிப்பது, கட்சி அலுவலகம் திறப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் பிரியதர்ஷினி நகரில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் பிரியதர்ஷினி நகரில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் 30,41,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பிரபாகர், இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் ராஜகண்ணு மற்றும் கொம்பாக்கம் ஊர் முக்கியஸ்தர்கள், மகளிர்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பாருங்க எல்லா கவர் அவர் மேல எடுப்போம்.
கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணக்குள விநாயகர் நகர் மற்றும் சாஸ்திரி நகர் பகுதிகளுக்கு புதிய மின் மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அழகு. புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணக்குள விநாயகர் நகர் மற்றும் சாஸ்திரி நகர் பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வந்த மின் பற்றாக்குறை மற்றும் குறைந்த மின்னழுத்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய 315 கிலோவாட் திறன் கொண்ட மின் மாற்றி அமைக்கப்பட்டது. கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அழகு என்கிற அழகானந்தம் சீரிய முயற்சியால் அமைக்கப்பட்ட இந்த மின்மாற்றி இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் திலகராஜ், இளநிலை பொறியாளர் செல்வராஜ், மின்துறை ஊழியர்கள், முக்கியஸ்தர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த புதிய மின் மாற்றி அமைக்கப்பட்டதன் மூலம் அப்பகுதியில் நிலவி வந்த மின் விநியோக பிரச்சினைகள் கணிசமாக குறைந்து பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு சீரான மின் விநியோகம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்க பாருங்க வீடியோ ஆன் பண்ணலாம். அதான் ஆன் பண்றது அப்ப அவங்க பண்ணிக்க போறாங்க. வீடியோ வேணும்ல. விஜய் மீது இவ்வளவு பாசமா என்று கேட்கும் அளவிற்கு விஜயின் போட்டோவை வைத்து புதுச்சேரியில் நடைபெற்ற திருமணம் வைரலாகும் வீடியோ. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக தலைமை நிர்வாகி பிரபுவின் மகள் சௌமியா மற்றும் அருண்குமார் ஆகியோரின் திருமண விழாவில் தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் படத்தை மேடையில் வைத்து மணமக்கள் தாலி கட்டிக் கொண்ட நிகழ்வு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வில்லியனூரில் நடைபெற்ற இந்த திருமண விழாவில் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருமண மேடையில் மணமக்கள் அமரும் இடத்தின் அருகே முதலமைச்சர் விஜயின் பெரிய உருவம் வைக்கப்பட்டிருந்தது. திருமண சடங்குகள் நடைபெற்ற பொழுது அந்த உருவப்படத்தை முன்னிறுத்தியே மணமகன் அருண்குமார் மணமகள் சௌமியாவுக்கு தாலி கட்டினார். விஜய் மீது கொண்டுள்ள அன்பு, பாசம் மற்றும் அரசியல் பற்றை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த காட்சிகளை திருமணத்தில் பங்கேற்றவர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்ததை தொடர்ந்து வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வேகமாக பரவி வருகின்றன. விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேகா தொண்டர்கள் பலரும் இந்த நிகழ்வை பாராட்டி கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அரசியல் தலைவர்கள் மற்றும் திரை பிரபலங்களின் மீது கொண்டுள்ள பற்றை வெளிப்படுத்தும் வகையில் ரசிகர்கள் பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவது வழக்கமாக இருந்தாலும் திருமண மேடையில் விஜயின் படத்தை வைத்து தாலி கட்டிய இந்த நிகழ்வு புதுச்சேரியில் கவனத்தை ஈர்த்துள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வயலின் வேலியில் சிக்கிய புள்ளிமான், தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். கோட்டக்குப்பம் மீனவர்கள் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்பட வேண்டும், அரசுக்கு அதிமுகவின் காளியம்மாள் கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.